அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு கண், ஐ. ஆம், இந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண் எவ்வளவு ஒரு முக்கியமானது என்று. கண் என்பது மிகவும் முக்கியமானது. கண்ணின் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம், அகில உலகத்தையும் நம்ம பார்க்கிறோம். கண்ணின் மூலமாகத்தான் நம்ம எல்லா காரியங்களையும் நாம் நடப்பிக்கிறோம். நம்ம ஓடுகிறோம், விளையாடுகிறோம், நம் எல்லா காரியங்களும் வேலை செய்கிறோம், எழுதுகிறோம், படிக்கிற எல்லாம் கண். கண் என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. அவயவங்களிலே மிகவும் முக்கியமானது கண் என்று கூட சொல்லலாம். அப்போ கண் என்பது அந்த முழு சரீரத்திற்கும் அது எப்படி இருக்கிறது, ஒரு ஒளியாக இருக்கிறது. முழு சரீரத்தையும் அந்த கண்ணு தான் என்ன பண்றது, அந்த பார்வையை கொடுத்து அந்த கண் தான் என்ன பண்றது, நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இதை வேத வசனத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவ வார்த்தை இப்படியா சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்ப மனுஷனுடைய கண் தேவனுடைய கண். அப்ப தேவனுடைய கண் யார் மேல் நோக்கமாக இருக்கிறதா, நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய கண்கள், கண் என்று சொல்லப்படவில்லை, கண்கள். அப்ப அவருக்கு 1000 கண்களா, லட்ச கண்களா, எத்தனை கண்கள் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய மனிதனுடைய ஒவ்வொரு செய்திகளையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தான் ஒருவேளை கண்ணார கண்டு கூட என்ன பண்ணுவோம், நம்ம அதை நம்ப மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய கண்கள் நம் எல்லாரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நாம் எப்படி நம்முடைய சரீரத்தை நம்முடைய கண்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம், ஒரு சில குறிப்பிட்ட தூரத்துக்கு நம்முடைய கண்களின் மூலமாய் பார்க்கிறோம். ஆனால் தேவாதி தேவன், நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா, பாவிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லல, நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் மீது நோக்கமாக இருக்கிறது. அவரை சார்ந்து வாழ்கிற அவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மீது இருக்கிறது. இவர்கள் தான் இப்படித்தான், இந்த தேசத்தார், இந்த மதத்தார், அல்லது இந்த நாட்டவர், இந்த கலர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லவே கிடையாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற மனுஷன் மேல அவருடைய கண் எப்படி நோக்கமாக, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அவர்களை எப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தம்முடைய கண்களின் மீது தம்முடைய கண்ணை வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் பூமியில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு அவரை குறித்து உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு, அதுதான் வசனம் சொல்லி இருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களை பார்க்கும்படியாக, தம்மை சார்ந்தவர்களை அவர் பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் பூமியின் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், ஒரு இடத்துலன்னு சொல்லல, இந்தியா மேலன்னு சொல்லல, அமெரிக்கா மேலன்னு சொல்லல, இஸ்ரேல் மேலன்னு சொல்லல, 5 கண்டங்கள் மீதும் என்ன பண்ணலாம், அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை கண்கள் இருக்கும் அவருக்கு என்றால், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவர் மிகப்பெரியவர், அவர் மிக சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ வல்லவர். அவருடைய பூமி எங்கும்
ஓரிடம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்கா பாருங்க. வசனம் இப்படி தெளிவாய் சொல்லி இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், எர்த் முழுவதும், இந்த பூலோகம் முழுவதும் அவருடைய கண்கள் உலாவி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேரை பார்க்க முடியும்? நம்ம ஒரே நேரத்தில் எத்தனை பேரை பார்க்க முடியும்? நம்ம கண்ணு கெட்டின தூரம் பார்க்கலாம். ஒரு 5000 பேரை பார்க்கலாமா, 10,000 பேரை பார்க்கலாம். தூரத்துல தான் பார்க்க முடியும். பக்கத்துல 5 அடியில 10 அடியில் இருக்கிறவங்கள தெளிவா பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் மிக பவர்ஃபுல் ஐஸ். ஆண்டவருடைய கண்கள் ஐஸ் எப்படி இருக்கான்? பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். என்று அவர் தானே சிருஷ்டித்தவர், அவர் தானே படைத்தவர், அவர் தான் பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. பாருங்க, யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 37வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு உதாரணமான ஒரு வார்த்தை. குருடனின் கண்களை திறந்தார். பாருங்க, அப்போ கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுக்கிறவர். ஆண்டவன் நினைச்சல, என்னுடைய நான் மட்டும்தான் பார்வையுள்ளவனா இருக்கணும், என்னுடைய நான் படைத்த ஜனங்கள் குருடர்களாக நினைச்சாரா? இல்லை, கண்ணை திறந்தார். உங்களுடைய கண்களை, உங்களுடைய மனக்கண்களை தேவனாயை கத்திரிப்பொழுதை திறக்கிறார். அவரை பார்க்கும்படியாக, அவரை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றும்படியாக உங்களுடைய மனக்கண்களை, ஒருவேளை குருட்டாட்டமாய் இருக்கலாம், ஒருவேளை மனது சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம், ஒருவேளை மனதை திறக்க முடியாமல் மிகுந்த பாரத்தோடு கூட இருக்கலாம். உங்கள் இருதயமாகிய கதவை அவர் என்னவென்றார்? தட்டுகிறார். உங்களுடைய மனக்கண்களை, குருடாயிருக்கிற மனக்கண்களை அவர் திறக்கிறாராம். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறக்க வேண்டும், அவன் கண்களை திறக்க வேண்டும். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு கூட நான் இருப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட நடப்பேன். பிரியமானவர்களே, குருடனின் கண்களை திறந்தார். உங்களுடைய மனக்கண்கள் எப்படி இருக்கிறது? தேவனை அறியாமல் இருக்கிறீர்களா? தேவனை அறிந்தும் தூரமாக இருக்கிறீர்களா? தேவனோடு கூட நடவாருடைய அவரை விட்டு விலகி இருக்கிறீர்களா? அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் இப்பொழுது உங்கள் கண்களை திறக்கிறார். உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தருடைய 7 கண்களும் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறார். 7 கண்கள் சொல்லப்பட்டது. 7 கண் தானா? 7ங்கிறது அவருடைய பார்வைக்கு முதலாக 7 லட்சம், 70,000, 7 லட்சம், 7 கோடி, பில்லியன், ட்ரில்லியன், மில்லியன், எவ்வளவு வேணா சொல்லிட்டே இருக்கலாம். பாருங்க, அவர் கர்த்தருடைய 7 கண் பூமியை சுற்றி பார்த்து கூட, எல்லா வசனங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டு, பூமியையும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கு. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எந்த காரியமும் நடக்காது. அவருடைய கண்கள் மனுஷனை பார்த்து கொண்டே இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:19, சங்கீதம் 19வது வசனத்துல பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, பஞ்சத்தில் உயிரோடு காப்பதற்கு, உங்க வறுமையில உயிரோடு காப்பதற்கு, உங்களுடைய கஷ்டத்திலே, பண கஷ்டத்திலே, பிரச்சனைகளிலே, வியாதியிலே, துன்பத்திலே, அதைதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய கண் நம்மீது நோக்கமாக இருக்கிறது. பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்க. பஞ்சம் என்ன? துன்பங்கள், தொல்லைகள், தோல்விகள், பிரச்சனைகள், வாரங்கள், நம்மை விடுதலை ஆக முடியாத காரியங்கள் உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த இடத்துல உங்கள் பெயரை போட்டு படியுங்கள். கர்த்தருடைய கண் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகளே, என் மகளே, நீ சோர்ந்து போகாதே. என்னுடைய கண் உன் மீது நோக்கமாயிரு. நான் பூமி அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பூமியின் ஒரு முனை தொடங்கி கடைமுனை மட்டும் என் கண்களில் நான் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை சொல்லி
கர்த்தர் தைரியமான வார்த்தைகளை சொல்கிறார். ஆகவே அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கு. அவருடைய கண்கள் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் மீது எப்போதும் நோக்கமாயிரு. பயப்படாதீர்கள், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். திகையாதிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனாகிய இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, ஆமாம், உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உடைய கண்களை வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை நீ ஒரு காலம் பார்ப்பது கிடையாது. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனது கிடையாது. உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. உடைய கண்களை வைத்து நல்ல ஆலோசனை தந்து உடைய ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானம் கூட இருக்கட்டும். இப்பரேசி நாம் கேட்கிறோம் சின்ன நல்ல பிதாவே. தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், தொடர்ந்து ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியர்களை தாங்குங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.